ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சஃபீஸ் டைரி. தாய்மை அப்படிங்கிறது ஒரு அழகான ஒரு உணர்வுங்க. அந்த உணர்வு குழந்தை பெற்றெடுத்தவங்களுக்கு மட்டும்தான் இருக்குமா? அப்ப குழந்தையே இல்லாதவங்க இருக்காங்கல்ல, அதாவது இந்த சமூகம் அவங்களுக்கு பல பெயர்களை கொடுத்து அவங்களை கஷ்டப்படுத்துறதுக்கே வச்சிருக்காங்க. மலடி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களால குழந்தையே பெற்றெடுக்க முடியாது. ஆனா அவங்களுக்கு தாய்மை இருக்குமா? திருநங்கைகள் இருக்காங்க, அவங்களுக்கு தாய்மை இருக்குமா அப்படின்னு சொல்லி எனக்குள்ள நிறைய நாளா ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருந்ததுங்க. சமீபத்துல ஒரு இடத்துக்கு நான் போயிருந்தேன். அங்க நடந்த ஒரு நிகழ்வு வந்து என்ன ரொம்பவும் பாதிச்சுது. அதோடவே என்னோட மனசுல இருந்த அந்த கேள்விக்கு பதிலும் அங்க கிடைச்சதுங்க. நான் வந்து ஒரு மருத்துவமனைக்கு போயிருந்தேன். அப்ப போகும்போது ஒரு பெண்மணி, அவங்க கணவர், ஒரு 12 வயசு ஒரு பையன். அந்த பையனுக்கு உடம்பு சரியில்லாம ஜுரத்தினால வந்திருக்காங்க. அந்த குழந்தை ஸ்டேபிளா தான் இருக்கு, உட்கார்ந்துருக்கு. அதே சமயம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வயசு குழந்தை, அவங்க தந்தையும் அவனோட தாத்தாவும் தூக்கிட்டு வராங்க. அவனுக்கு மேல கொஞ்சம் அங்கங்க ரத்தமா இருக்கு, ரொம்ப ஜுரம்னு சொல்றாங்க அவனுக்கு. கூட தாயும் வரல. அப்படி இருக்கும்போது பின்னாடி இருந்து நான் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஒருவேளை அவனுக்கு தாய் இல்லாமையும் இருக்கலாம், இல்ல தாய்க்கு உடம்பு சரியில்லாம கூட இருக்கலாம். ஆனா ஒரு அவசரத்துல அவங்க வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது ஒரு தாயா எனக்கு அதை பார்க்கும்பொழுது தாங்கிக்கவே முடியல. அப்போ அவங்க வந்து அடுத்தது உள்ள போக வேண்டிய அந்த சொன்னேன்ல 12 வயது அந்த பையன், அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி குழந்தைக்கு ரொம்ப முடியலங்க, நாங்க ஃபர்ஸ்ட் போறோங்க அப்படிங்கிறாங்க. அந்த குழந்தையோட நிலையை பார்க்கும்போது யாரா இருந்தாலும் அவங்கள அனுப்பிடுவாங்க. ஆனா அந்த 12 வயது அந்த பையனோட அம்மா சொன்னாங்க, என் பிள்ளைக்கும் ஜுரம் தான், கொஞ்சம் நில்லுங்க அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி முகத்தை வச்சுட்டு சொன்னாங்க. அதை பார்க்கும்பொழுது அந்த பெண்மணி கிட்ட தாய்மை இல்ல அப்படிங்கறது என்னால கிளியரா உணர முடிஞ்சதுங்க. இப்போ குழந்தைய பெற்றெடுத்ததுனால நம்மலாம் தாய் ஆயிட்டோம். ஆனா தாய்மை அப்படிங்கிறது அந்த உணர்வு தானே. அது வந்து குழந்தை பெத்ததுனால நமக்கு யாரும் குடுக்க போறது கிடையாது. எப்படி காதல், சோகம், அன்பு, அரவணைப்பு, சகிப்புத்தன்மை, விட்டு கொடுக்கறது, இதெல்லாம் ஒரு உணர்வு மாதிரி. அந்த தாய்மையும் ஒரு உணர்வு. அது எல்லாருக்கும் எல்லா நேரத்திலயும் வந்துடுறது இல்லங்க. இவங்க இப்படி சொல்லவும் அவங்க அப்படியே தயங்கி நிக்க, அடுத்து ஒரு திருநங்கையோட வாய்ப்பு அது. அந்த திருநங்கை அந்த அங்க ஹாஸ்பிட்டல் இன்சார்ஜ் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட செய்கையில சொல்றாங்க, எனக்கு பதில் இவங்க போகட்டும் அப்படின்னு சொல்றத நான் பின்னாடி இருந்து நான் பார்த்துக்கிட்டே இருக்கேங்க. அந்த அடுத்தது அவங்க போனதுக்கு பின்னாடி அந்த ஒரு வயசு குழந்தைய தூக்கிட்டு போனாங்க. இந்த திருநங்கை தன்னோட வாய்ப்ப தான் விட்டு குடுத்துட்டேன்னு அவங்களுக்கு சொல்லவும் கிடையாது. அவங்க மனசுக்கு அந்த குழந்தை ட்ரீட்மெண்ட் கிடைச்சா போதும் அப்படின்ட்டு இருந்ததுங்க. இத பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சுச்சு, அந்த பிள்ளை பெற்ற அந்த மலடிக்கு இல்லாத தாய்மை, பிள்ளை பெறாத அந்த திருநங்கை கிட்ட நான் பார்த்தேங்க, அந்த தாய்மை அப்படிங்கிற உணர்வ. இது பார்த்ததுமே எனக்கு புரிஞ்சுச்சு, தாய்மைக்கும் தாய்க்கும் சம்மந்தம் கிடையாது. இப்போ ஒரு இடத்துல எல்லா குழந்தைங்களும் விளையாடிட்டு இருக்காங்க வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து என்னோட குழந்தைய மட்டும் நான் கூப்பிட்டு, "அங்க ஒரு போஸ்ட் இருக்கு, கை வைக்காதப்பா" அப்படின்னு நான் சொல்லி, நான் வந்து அந்த குழந்தைய வார்ன் பண்றேன்னா, அது ஒரு தாயோட குணங்க. ஆனா இதுவே நான் அங்க இருக்கிற 10 குழந்தையும் கூப்பிட்டு, "இது யாரும் கை வைக்கக்கூடாது, இது ஆபத்தானது" அப்படின்னு நான் எல்லாருக்கும் சொல்றேன்லங்க. அதுதாங்க தாய்மை. தாய் அப்படிங்கிறது நம்ம பெற்றெடுத்த குழந்தைங்க கிட்ட மட்டும் தான் அந்த உணர்வ காட்டும். தாய்மை அப்படிங்கிறது எல்லா குழந்தைங்கிட்டயும் நம்ம காட்டுற அந்த அன்பு தாங்க தாய்மை. இதே இப்போ வந்து எனக்கு என்னோட கேள்விக்கு பல நாள் கேள்விக்கு வந்து எனக்கு பதிலும் கிடைச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருந்தது. இத நானு கிட்டத்தட்ட பல வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு கதைய படிச்சேங்க. அந்த கதைய உங்க கூட பகிரணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. அதுல கூட என்னோட கேள்விக்கு பதில் கிடைச்சது. பாத்தீங்கன்னா, ஒரு போலீஸ்காரர் வந்து ஒரு விபத்து நடந்திருக்கும். அங்க வந்து ஒரு சின்ன பள்ளி மாணவன் வந்து இறந்திருப்பான். ஸோ அவன தேடிட்டு அவன பத்தியான டீட்டெயில்ஸ்லாம் அவரு கலெக்ட் பண்ணிட்டு, கிட்டத்தட்ட ஒரு 4, 5 வீடு இருக்கிற ஒரு தெருவுக்கு வராரு. ஒரு பெண்மணியா கேட்குறாரு, இந்த மாரி உங்களுக்கு பையன் இருக்கா? இந்த வயசும்போது, இல்லன்னு சொல்றாங்க. கடைசியா ஒரு வீட்டுக்கு போறாரு. அங்க வந்து அந்த பெண்மணி கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி கிட்டத்தட்ட 10, 12 வயசு குழந்தை உங்களோட குழந்தையா? பள்ளிக்கு போயிருக்கானா? அப்படின்லாம் கேட்கும்போது, ஆமான்னு சொன்னது. இந்த மாரி ஒரு குழந்தை விபத்துல இதாயிடுச்சு, இறந்துடுச்சு. அது உங்க குழந்தையா, நீங்க வந்து பாருங்க அப்படின்னு சொன்னதும், அவ வந்து அழுது புடிச்சுக்கிட்டு, பதறி அடிச்சுக்கிட்டு போறா. போகும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த குழந்தை இறந்த குழந்தைய சுத்தி நெறைய ஒரு கூட்டம் நிக்குது. அந்த கூட்டத்த அவ விலக்கும்போதே பார்த்தீங்கன்னா, பக்கத்துல அவளோட பையன் நின்னுட்டு இருக்கத அவ பார்க்குறா. பார்த்ததும் அவன் குழந்தைய அப்படியே வாரி அணைச்சுக்கிட்டு, அந்த இறந்த குழந்தையோட அந்த வருத்தம் அவள கொஞ்சமும் பாதிக்காம, தன்னுடைய குழந்தை கிடைச்சிருச்சு அப்படிங்கிற சந்தோஷத்துல ரொம்ப ஆனந்தமா சிரிக்கிறா. ஆனா, இதே சமயம் அங்க ஒரு பெண் அந்த இறந்த குழந்தைய வாரி அணைச்சுக்கிட்டு, தலைவிரி கோலமா உட்காந்து, "ஐயோ! என் குழந்தை போயிருச்சே!" அப்படின்னு சொல்லி அழறா. அப்போ இந்த காவலர் வந்து பொறுமையா கிட்ட போய் விலக்கி பார்க்கும்போது, தன்னோட மனைவி அப்படிங்கிறது வந்து அவருக்கு ரொம்ப வியப்பா இருந்தது. அதுக்கு மேல ஒரு ஆச்சரியம் என்னன்னா,
தன்னுடைய மனைவிக்கு கிட்டத்தட்ட அதாவது அவங்களுக்கு கிட்டத்தட்ட 25 வருடங்களா குழந்தையே இல்ல அப்படிங்கிறது தாங்க ஒரு நிதர்சனமான உண்மை. இப்ப புரியுதுங்களா? பெற்ற தா ஒரு குழந்தைய பெற்ற தாய்க்கு இல்லாத தாய்மை, பிள்ளை பெறாத ஒருவளுக்கு இருக்குல்ல. இதுதாங்க தாய்மை. அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். தாய்மை அப்படிங்கிற உணர்வு பிள்ளை பெற்றவள விட ஏன்னா நம்மளோட தாய்மை அப்படிங்கிறது வந்து ரொம்ப லிமிட்டடான ஒரு சர்க்கிள்குள்ள தாங்க வச்சிருப்போம். நம்ம குழந்தைங்களுக்கு மட்டும் தான் அத குடுப்போம். ஆனா பிள்ளை பெறாதவங்க இருக்காங்கல்ல, மலடி நீங்க வச்சிருக்கீங்களே பேரு, அவங்களும், திருநங்கைகளும் இவங்களுக்கு இருக்கிற தாய்மை எல்லா குழந்தைங்க கிட்டயும் நான் பார்க்க முடிஞ்சுதுங்க. அதனால இனிமே ஏதாவது விழாக்களுக்கு கூப்பிடும்பொழுது, இவங்க பிள்ளை பெறாதவங்க தான. மலடி அப்படிங்கிற ஒரு டெர்ம் யூஸ் பண்ணுவீங்கல்ல, அந்த மாதிரிலாம் கண்டிப்பா பண்ணாதீங்க. ஏன்னா, உங்கள வாழ்த்துறதுக்கு அவங்கள விட ஒரு சிறந்த உள்ளம் கிடையவே கிடையாதுங்க. அவங்களுக்கு இருக்கிற தாய்மைக்கு முன்னாடி நம்மளோட தாய்மைலாம் ஸீரோங்க. அதுதான் சொல்லணும். இது ரொம்ப நாளா என் மனசுல ஓடிட்டு இருந்த பதிவு. இது எவ்வளோ பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், இல்ல அப்படின்னு எனக்கு தெரியல. பட் என் மனசுல இருக்கிறத எல்லார் கூடயும் ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷம்.